அந்த குழந்தைய நாளாக பிச்சு ஒவ்வொரு சென்னல்லையும் இந்த உன் குழந்தைன்னு கொடுத்தேன். கனையாளி காணாமல் எத்தனையோ கூட்டாங்க கண்டுபிடிக்க சொல்லி அரண்மனை ராசா வர சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காரு. யார் எதுவுமே நம்பலை, கண்டுபிடிக்க முடியலை. வெள்ளை முழுவரிசை, சிகப்பு அரைவரிசை, கருப்பு காவரிசைன்று ஒரு கருப்புன்னு இன்னைக்கும் முதல் மாலை வந்து ராசா மாலை தான் இங்கே வருது. வணக்கம் மக்களே, நான் ராம்கேஆர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேட்டிக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரநாட்டு கருப்பணசாமி திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருத்தலத்தை பற்றின சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன, மிகவும் வந்து துடியான தெய்வம் என்று வந்து மக்களால் வந்து அழைக்கப்படுகிற இந்த தெய்வத்தோட வரலாறு என்ன அப்படின்றத வந்து ஐயா பாலு வந்து நம்மகிட்ட வந்து இருக்காங்க, சாமியாடி. அவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க. இந்த மாரநாடு கருப்பசாமி வந்து பொண்டுக மலையாளத்தில் கேரளாவில் ஆரிய பாப்பாந்த இதை வச்சு பரிகாரம் பண்ணி வந்தாப்புல. அங்கே வந்து 3 நாள் பூசை. காலையில் ஒரு பொங்கல், உச்சி பொங்கல், சாயங்கால பொங்கல். அந்த பூசாரிக்கு குழந்தை இல்லை. 60-70 வயசில் உனக்கு நான் தொண்டிலையும் செய்கிறேன்னு எனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாரு. அப்போ சாமியே இறங்கி, ஏப்பா உனக்கு வயசாயிருச்சு, இருந்தாலும் பட்டை மரத்துலையும் பால் ஊறி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தேன். அந்த ஆண் குழந்தை ஓடி நடமாடிக்கிட்டு திட்டுற அளவுக்கு வந்துடுது. இந்த பூசை பொங்கல் வைக்கணும்ல, அப்போ ஒரு நாள் சாயங்கால பூசைக்கு இந்த குழந்தையும் தாப்பானோட கூட போயிடுது. அந்த பூசாரி கோயிலுக்குள்ளே படுக்க போட்டு இந்த பொங்கல் இதெல்லாம் வச்சு முடித்து திவாரணை காட்டி முடிச்சுட்டு இந்த பிள்ளை யாபகம் இல்லாமல் பொங்கப்பானையை மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, என்னங்க குழந்தைய கூட்டிட்டு போனீங்க, குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க. கோயிலுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கோயிலை திறக்கிறாரு. அப்படி திறக்கையில் சாமியே பேசியிருக்கு, ஏப்பா உன் குழந்தை காலையில் வரும், என்னோட நைட்டுக்கு ஆடி பாடிட்டு காலையில் வரும் அப்படின்ற அளவில் அந்த சாமி சொல்லுது. இல்லை, என் குழந்தை இப்போவே தான் வேணும் அப்படின்ற அளவில் பிடிவாதமாக கேட்குறாங்க. இந்த பூசாரி கேட்குறாப்புல. பிடிவாதமாக கேட்கையில் திறக்க முடியலை. அவர் பூட்டின பூட்டவே திறக்க முடியல. அப்போ அந்த பூசாரி கோவப்பட்டு கதவை கால்கிட்ட முடிச்சு சொல்கிறாப்புல, திறக்க முடியல. அப்போத்தான் சாமி என்ன செய்யுது, எப்போ உன் குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அந்த கோயிலில் 4 சன்னல் அந்த குழந்தைய நாளாக பிச்சு ஒவ்வொரு சன்னல்லையும் இந்த உன் குழந்தைன்னு கொடுத்தது. அப்போத்தான் அந்த பூசாரி நினைக்கிறாரு, இதை நம்ம இதை ஒரு உயர்ந்த சாதிக்காரன் ஆரியா பார்ப்பேன், இதை பரிகாரம் பண்ணி வந்தேன், இதை நம்ம குழந்தைய கொடுத்து குழந்தைய அழிச்சிருச்சு, இன்னும் நம்ம இதை வச்சு பூஜை பண்ண முடியாது அப்படின்ட்டு பூலாங்கொடியில் கூடை பின்னி அந்த கூடைக்குள்ள இந்த அங்க அடையாளங்கள்லாம் அள்ளி வச்சு கொண்டு போய் மலாட்டாறில் பதைக்க கொண்டு போகிறார். எந்த காலத்துலையும் தண்ணி வராத மலாட்டாறு. அது எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் தான் ஆறு, ஒவ்வொரு ஆறுகளும் தனியாக ஆறுகள் வருது. அதில் தண்ணி வராத ஆறும் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு இந்த பூஜாரி இந்த பூலாங்குடியில் அங்காடையாளத்தை அள்ளி கொண்டு போகிறாரு. பாலாறும் ஓடுது, தேனாரும் ஓடுது. இதெல்லாம் கடந்து மலாட்டாறில் கொண்டு போய் பதைக்க. அப்போ வெட்டி பதைக்கையில் அந்த பூசாரி என்ன சொல்லி பதைக்கிறாப்புலேண்டா, இதை நான் வச்சு பரிகாரம் பண்ணி வந்தேன், இதுக்குங்கிட்டு பள்ளம் ஆடட்டும் பறையம் கொட்டட்டும் அப்படின்ற ஒரு வாக்கு. அந்த வாக்கை விட்டு அவர் பேசுகிறார். மாயகிருஷ்ணர் பார்க்குறாரு,
உடனே மழை இறக்கி ம் அங்கிட்டு கிடக்கிற மலங்காடு எல்லாம் வெள்ளக்காடாக கிளம்பி ம் அந்த தண்ணி வராத மலட்டாரில் ம் தண்ணி ம் எல்லாரும் பாலாரும் ம் பொங்கி வர்ற அளவுக்கு வர மாதிரி அந்த ஆறில் வந்து தண்ணி பாயுது. இப்போ வர்றது வந்து இந்த கூடையை கிளப்பிடுது. ம் அங்கேருந்து அந்த கூடை கிளம்பி வைகையிலேயே இதில் வந்து முல்லை பெரியார் வருது. ம் பெரியாறுலேருந்து வைகை வருது. ம் வைகையிலேருந்து நெடுக வைகை ஆறுலையே வருது. ம் வீரபாண்டிகிட்ட ஒரு தெய்வம் இருக்கு, ம் ஈஸ்வரி, அது பெண் தெய்வம். ம் அதையும் கண்டு வச்சுட்டு ம் நெடுக வைகையிலேயே இந்த கூடையில் தானே வராரு. அப்போ அந்த கூடை வந்து பார்க்குறவங்களுக்கு அவர் புண்ணுனது பூலாங்குடி கூடை. ம் அடுத்தவங்க பார்வைக்கு சந்தன பெட்டியாகவும் தெரியும், ம் சவ்வாது பெட்டியாகவும் தெரியும், ம் தேக்கம்பட்டியாகவும் தெரியும். அடுத்தவங்க பார்வைக்கு கருப்பனில் வர்றாரு. ம் அதனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நிறத்தை கொடுத்து அவர் வர்றாரு. ம் அப்படி வரையில் மதுரை வந்துடுறாரு. மதுரையில் வந்து பேச்சியம்மையும் படித்துறார். ம் அந்த இடத்துல நின்று ராக் சிம்மனை ஏற்று பார்க்குறாரு. தொட்டிச்ச ராக்கு தீர்த்தக்கரையில் இருக்க அலர் கோயில் மலையில் இருக்காங்க. அதை ஏற்று பார்க்குறாரு. ம் அது அவருக்கு தங்க. ம் சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம், ம் என்ன செய்யுதுன்னு பார்த்து வருவோம்ட்டு அங்கே போகிறாரு. அங்கே போகையில் அலறு கோயிலில் 18 அரக்கங்க தீட்டக்கரை ராக்கு போகிறவங்கெல்லாம் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்குல அந்த ராக்கச்சி தொட்டிக்கு மேலே போகிறவங்கள. அப்போ இது அழகரும் கருப்பனுக்கு பக்கப்பலனாக இருக்கிறவர். ஆமாம், மாயக்கருப்பனா ஒரு வர்றாரு. உடனே அவர் எம்பெருமா சொன்னனாலேயே இந்த 18 அரக்கங்களையும் கொண்டு 18ஆம் படி கருப்புண்டு அழகருக்கு காவலை வைக்கிறார். அதே அங்கே 18ஆம் படி கருப்புண்டு அழகருக்கு காவலை வைக்கிறார். அழகர் வந்து அங்கே இதுல இருந்து மலைக்கு வந்து இங்கே மதுரைக்குள்ள வந்து வரும்போது வந்து கருப்பணசாமி தானே வந்து இதை வந்து வராங்க. அது கருப்பணசாமி தானே அதுக்கு கடைசியிருந்து வர்றது. அதுக்கு அங்கிட்டு சரின்ட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறக்கத்தில் வர்றாரு. பழமுதிர் சோலையில் முருகன் இருக்காரு. முருகனையும் பார்த்துட்டு கண்டு கழிச்சுட்டு அப்படியே இறக்கத்திலே வர்றாரு. இறக்கத்தில் வரையில் தல்லாகுளம் வந்துடுறாரு. தல்லாகுளத்தில் கருப்பணசாமி இங்கே இருக்கு. ஆமாம், அங்கேயும் இந்த கழிச்சு பார்த்துட்டு அப்படியே வைகைக்கு வர்றாரு. வைகையில் மீனாட்சிக்கு அழகர் சீர் கொடுப்பார்ல, அந்த இடத்துல நின்று மதுரையை ஏற்று பார்க்குறாரு. அப்போ மதுரைக்குள்ளேயும் போயிட்டு வரும்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் 4 மாசி வீதியும் சுற்றுறாரு. அப்படி 4 மாசி வீதியும் சுத்தையில் மொட்டக்கோவரத்துக்கிட்ட மதுரை வீரசாமி மீனாட்சிக்கு காவலாக இருக்குது. இன்னைக்கு அந்த சாமி கீழே பதிவாக இருக்கு. மொட்டக்கோவரத்துக்கிட்ட எழுகடத்திற்கிட்ட இருக்கு. அப்போ அது சுற்றி வரையில் நீ மதுரைக்கு மதுரை வீரனா மீனாட்சிக்கு காவலா இரு, எனக்கு காவலா இரணிய வீரனா வா அப்படின்ட்டு இந்த சாமி இரணிய வீர சாமியை கூட்டிகிட்டு வருது. அப்போ அது என்ன கேட்குதுன்னா, எனக்கு முதல் மரியாதை ஆகாசத்தழுகை கட்டி அதில் பொங்கல் தலையில் வச்சு தீபாரணை காட்டணும் அப்படின்ற அளவில் எது கேட்குது. அதே மாதிரி இன்னைக்கும் நடக்குது. அது கருங்கடா ரத்தம் குடிக்கும். இது இரணியன் வந்து செங்கடா ரத்தம் குடிச்சு இந்த கிடா வெற்ற இடத்துலையே இந்த மணிக்குடலை மட்டும் எடுத்து அந்த கசரெல்லாம் திட்டு பழுவை ஊதுனா பழுவுனாட்டா கோயில் நீளம் வரும். அதை 3ஆக மடித்து மாறாப்பு மாலையாக போட்டு
ஈஸ்வரங்கள்கிட்ட அக்கியில் இறங்கி வரணும். அக்கியில் இறங்கி வந்து இந்த கோயிலை ஒரு சுற்றிட்டு அப்படியே இப்போ உள்ள கோயிலுக்குள்ள பெரிய கோயிலுக்குள்ள போகும். அங்கே கோடாங்கி இருப்பார். அவர் வந்து பாதாள பைரவி ஏறணும். ஆணி வச்ச செருப்பு வேண்டாம், ஆணி வச்ச இது இருக்கு, அதில் ஏறி ஆடி மக்களுக்கு குறி சொல்லிட்டு அருள்வாக்கு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டி இங்கே இருக்கும். அங்கே 2 ஆட்டம் கருப்பணஞ்சாமி இந்த இறங்கியனும் 2 ஆட்டம் ஆடிட்டு மறுபடியும் பெட்டியை தூக்கி இப்படி ஊர் சுற்றுவோம். ஊர் அந்த பெட்டி அங்கே கோடாங்கி வீட்டில் கொண்டு போய் இறக்கணும்ல. அப்போ நெடுக சனங்கள் மஞ்சள் தண்ணி குடங்குடமாக தண்ணி இதில் வச்சு ஊற்றி கும்பிட்டு விழுந்து விபூதி வாங்குவாங்க. இப்படி பெரும்பாலுமா இது மாயக்கற்பன், கண்ணுக்கு தெரியாதது. எந்த இதுக்குமே 21 தெய்வத்துக்கும் உருவம் இல்லை, பூரா சூழாதந்த. ஏன்டா அங்கே அங்கத்தை கொடுத்து அங்கத்தை அழிச்சு வந்தது. அப்படி உள்ள இதுகளில் தான் ராசாவுக்கு அப்போ சிவகங்கை ராசாவும் ராமநாதபுரத்து ராசாவும் ஒன்றா இருந்துச்சு. இப்போ உள்ள சிவகங்கை பிரிஞ்சிருக்கு. ஆமாம், முன்னுக்கு ராமநாதபுரம் இதில் தான் வந்து சமஸ்தானத்தில் தான் வந்துருந்துச்சு. அந்த இதில் ராசாவுடைய பொருள் கனையாளி மோதிரமும் வைரக்குருவியும் தவறி போகுது. ராசாவுடைய பொருளே களவு போகிற அளவில் இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தேடுறாங்க. அப்படி தேடையில் ஒரு 40 கோடாங்கி எழுதி கூப்பிட்டு அடித்து கேட்டால் எந்த கோடாங்கின்னு சொல்ல முடியல. அப்போ மார்நாட்டு கோடாங்கி ஒருத்தர் இருக்கார, அவர் கால் அனுப்புங்கன்னு ராசா இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ அங்கேருந்து சேவனா உள்ளவர் வந்து இந்த மாதிரி ராசா உங்களை வர சொன்னார், கூப்பிட்டு வர சொன்னார். அப்போவே சாமி இறங்கிட்டு நான் வர்றேன் ராசாவுடைய பட்டத்து குதிரை அனுப்பு, நான் வர்றேன் அப்படின்னு. அதே மாதிரி பட்டத்து குதிரையை அனுப்பிச்சிடுறாப்புல. பட்டத்து குதிரையை இங்கே வந்தனாலேயே அவர் அந்த குதிரையில் ஏறல, வாழை மட்டும் தொட்டு கும்பிட்டு நீ போப்பா நான் நடந்தே வரேன்ட்டு இந்த குதிரையும் அங்கே போய் ராசா இருப்படத்தில் சேர, இந்த கோடாங்கியும் அங்கே போய் சரியாக சேர. அப்போவே சாமி இங்கே ஏறிடுதுல, அங்கே போனனாலேயே குதிரை முடியாமல் நிற்கிது, முரத்தள்ளி போய். ஆக முரத்தள்ளி போயில் நிற்கிது அப்படின்றது அதை ஓரம் கட்டி பாருங்கன்ட்டு அதை ஓரத்தை கட்டிட்டு இவருக்கு என்ன செய்கிறாங்கண்டா, ராசாவுடைய பட்டத்து குதிரையை கேட்டது யாரும் இல்லை, இவன் பட்டத்து குதிரையை கேட்டிருக்கேன். நம்ம 40 கோடாங்கி இருக்கு பார்த்தா 40 கோடாங்கி சொல்ல முடியல அப்படின்ட்டு இது என்னன்னு சொல்கிறான்னு பார்ப்போம்ட்டு பெரிய மெத்தை விரிச்சு இந்த மெத்தைக்கு கீழே சில ஐயரவான பொருளை கீழே வச்சு குறிகை சொல்ல. கருப்பனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வர்றாரு, பார்க்குறாரு, உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஐயா, இந்த பொருளை பூரா அப்புறப்படுத்திடுங்க, எதுவும் இருக்கக்கூடாது, நான் குறி சொல்கிறேன் அப்புறப்படுத்திடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அப்புறப்படுத்திடுறாரு. அப்புறப்படுத்திட்டு அப்புறம் அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு வைக்கக்குளம், ஒரு சடம்பு சாக்கு அதை கொடுங்க. அந்த வைக்கக்குளத்தை உதறி விரித்து அதுக்கு மேலே சடம்பு சாக்கை மேலே விரித்து, அப்போ வெத்தலை குறிதான் குறி சொல்கிறது. கருப்பணஞ்சாமிக்கு வந்து அந்த காலத்தில் இந்த நீல புயலை வைக்கும், அதை நுணுக்கி இந்த வெத்தலைக்கில் வச்சு உருட்டி சுருட்டு கணாட்டை பற்ற வச்சு குடிச்சிட்டு குறி சொல்லுவாங்க. அப்போ ராசா வந்து சேர் போட்டு உட்காந்து குறி கேட்க, அப்போ தான் இறங்கிக்கிட்டு உன் குறியை சொல்கிறப்பா அப்படின்ட்டு கருப்பன் கீழையும் நீ மேலையுமா அப்படின்றது சாமியே சொல்லியிருக்கு. அந்த கொடாய் சொல்லியிருக்கு. அந்த 4 காலுமே ஒடிஞ்சு
கோடாங்கி காலில் கும்பிட்டு விழுகிறதுனாட்டா விழுந்துடுறாரு ராசா. ராசா வந்துடுறாரு. அதை பூரா அப்படியே ஓரம் கட்டிட்டு அவன் குறிய சொல்கிறனப்பா அவன் என்ன இந்த அடைச்சி கிடக்கிற கோடாங்கியை 40 வரையும் வெளியேற்றுங்க. அவர் தானே வெளியேற்றுறாரு, வெளியேற்றிடுறாரு. இப்போ உன் குறிய சொல்கிறனப்பா, நீ என்னது தலைமுழுகையில் உன் கனையாளி மோதிரம் வந்து உன் தூப்பாவுக்குள்ள தான் கிடக்கு. கருப்பன் சொல்கிறாரு, உன் வயிறுக்குருவி வந்து ராசமங்கலம் கம்மாய்க்கில் கடம்ப மரத்தில் சிக்கி கிடக்கு, அதையும் கண்டு எடுக்குது. 2 பொருளும் வந்துடுது. அப்போத்தான் ராசா நெடுஞ்சா கும்பிட்டு விழுந்து, உனக்கு என்னப்பா வேணும்னு, உன் புள்ள தலைமுறைக்கு உன் மாலை தான் மாலை வேணும் எனக்கு. கருப்பணி இன்னைக்கும் மாலை வந்து ராசா மாலை தான் இங்கே வருது. 18 ஆம்படி கருப்புன்னு சொன்னால் இந்த 18 அரக்கங்க அங்கே போகிறவங்க வர்றவங்களை சித்திரவதை பண்ணுறான்ல, அப்போ சித்திரவதை பண்ணுறவங்க இவனை அழிக்கணுமே அப்படின்னு அந்த மாய கருப்பனே அந்த 18 பேரையும் அழிச்சிருது. அழித்தனாலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டு. அப்போ 18 படிக்கட்டு வந்துடுது. அதே 18ஆம் படி கருப்புன்னு சொல்லி அழகருக்கு காவலாக வச்சிருது. நல்லா நினச்சது நல்லா நிறைவேறும். எனக்கு 3 பொண்ணுங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்துட்டேன். ஒரு எங்கள் சந்தோஷத்தினால வந்து கோயிலில் கடை 2 கடை வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிடுறோம். எங்கள் சொந்த ஊர் 18ஆங்குடி. நாங்கள் இந்த சாமியை எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்டு போவோம். மார்நாட்டு கருப்பு எனக்கு நினச்சதெல்லாம் அது நல்லா நிறைவேற்றி கொடுத்துச்சு. இது என் தெய்வம், குலதெய்வம். இந்த சாமி எனக்கு வந்து உத்தரவு சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் எப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சாலும் மறுநாள் உனக்கு வந்து சுகந்தாரேன்னு சொல்லிட்டு போயிடும். அதனால நான் நினச்சிருந்தேன் 2 கடை வெட்டி பொங்க வச்சு என் பேரம்பேத்தியெல்லாம் கூட்டியாந்து வந்து சிறப்பாக செய்யணும்ண்டு. இப்போ அதே மாதிரியே வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இன்னைக்கு நல்லோடி நாடுமா என் பேரம்பேத்தியெல்லாம் ஊருக்கு போகிறோம். நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி 18ஆங்குடி கிராமத்தில் இருக்கவங்க. எங்களுக்கு குலதெய்வம் இங்கே மாரநாட்டு கருப்புசாமி தான். எங்களுக்கு நாங்கள் நினச்சது பூரா நடக்கும். வருஷத்தில் ஒரு முறை மாசி கலரின்னுவாங்க, அது பங்குனி மாதம் நடக்கும். இந்த 2 வருஷமாக அது நடக்கவில்லை. நாங்கள் என்ன இதாக இருந்தாலும் எங்கள் கருப்புசாமி கும்பிட்றதுக்கு மாதம் ஒரு ட்ரிப்பாது, 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாது எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போனாத்தான் எங்களுக்கு நல்லதே நடக்கும். எனக்கு 2 பெண் குழந்தை, 2 பிள்ளைகளுக்கு ஆண் 1 பொண்ணு 1 இருக்குது. என் பையன் சிவில் இன்ஜினியராக இருக்காப்புல. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வல்லபாண்ட ஸ்கூலில் நான் வந்து டிரைவராக பணிபுரிகிறேன். நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன், என் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த கோயில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? கோயில் கருப்புசாமின்றாலே வெள்ளை குதிரை 8 ரூபா. எங்கள் சாமி வந்து மாசி கலரி மாலை வாங்கி போட்டாலே எங்கள் சாமிக்கு வர்த்தி நினைச்சது நிறைவேறும். ஒரு வருஷம் வந்தவங்க திருப்பி அந்த மாநாட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு தான் வருவாங்க. எங்கள் சாமி வந்து கண்கண்ட தெய்வம். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மாரநாட்டு கருப்புசாமியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 50 அடியில் அருவா இருக்கிறது காரணம் என்ன? அவருக்கு பிரியப்பட்டதே கருப்புசாமி வெள்ளை குதிரை வாகனம். இன்னைக்கு இது அரமண ராஜா இது ராமநாடு அரமண ராஜாவுக்கு குறி சொன்னதே எங்க கருப்புசாமி தான். அவர் மூலியமா தான் அந்த கனையாளி காணாம போனதை கண்டுபிடிச்சதே கருப்புசாமி தான். கோடாங்கி மாரநாட்டு கோடாங்கி தான். இங்க இருந்து நான் கனையாளி காணாம எத்தனையோ கோடாங்கி கண்டுபிடிக்க சொல்லி அரண்மனை ராஜா வர சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காரு. யார் எதுவுமே நம்பலை, கண்டுபிடிக்க முடியலை. மாரநாட்டு கோடாங்கி போய் மந்திரி வந்து அவரை கூப்பிட்டு போயில, நான் வரமாட்டேன், சாமி தான் வரும், அதுக்கு வெள்ளை குதிரை பியூரான குதிரை வரணும், அந்த குதிரை வந்தாத்தே நான் வருவேன்னு சொன்னோன்னே குதிரையை போய் ராஜன்ட்ட சொன்னோன்னே குதிரையை அனுப்பிச்சி வச்சுட்டார். இங்கே வந்தோடனே கோடாங்கி கூப்பிட்டு, நான் நடந்தே வருவேன், சாமி தான் குதிரை மேலே வரும்னு சொல்லி பின்னாடியே ஓடி இது ராம்நாடு போன உடனே அங்கே போய் குதிரைக்கு முன்னாடி போய் அரண்மனையில் இறங்கி உட்கார்ந்துருக்கையில், நீங்கள் எப்படி கருப்புசாமி என்று நான் எப்படி கண்டுக்கிறவேன், நான் வந்த வெள்ளை குதிரை போய் வாசலில் பாரு, உன் குதிரை மடிஞ்சு கிடக்குன்னு சொன்ன உடனே தான் அப்புறம் 2 குறிதான் சொல்லுவேன். ஒன்று உன்னுடைய இதை கண்டுபிடிப்பேன், 2வது அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும், எனக்கு மாலை தான் வேணும்னு வருஷம் ராமநாடு ராஜ பரம்பரையிலேருந்து மாலை வந்து விழுந்த பிற்பாடு கலரி சாமி ஆரம்பிப்பாங்க. அந்த சாமிக்கு
உண்மையான தச்சுருவான தெய்வம் எங்கள் கருப்பசாமி தான். எல்லா மக்களுக்கும் மாறுநாட்டு கருப்பு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாரும் வாங்க, உங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுப்பாரு.